வணக்கம் மக்களே, இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா இந்த ரெசார்ட்டு தான் வந்திருக்கோம். இந்த ரெசார்ட்ல ஸ்டே பண்ணியிருக்கோம். அதுவும் என் சொந்த காசுல தான். இதுவும் பெய்டு ப்ரொமோஷன்ல இல்ல. ஸோ இந்த ரெசார்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம். இது எந்த ஏரியா அப்படின்னு சொன்னா தென்மலை. கேரளால தென்மலை நிறைய இருக்கும் தெரியும். தமிழ்நாட்டுல ரொம்ப பக்கம் தான். யாருக்கு வேணும் வரலாம். ஸோ இந்த ரெசார்ட் எப்படிலாம் இருக்கு, நீங்க வந்து எப்படிலாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறத பிரீஃபா ஃபுல்லா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க பாக்குறது தான் ரெசார்ட்டோட என்ட்ரன்ஸ். ரோடு தெரியுதுல்ல, அந்த ரோட்ல இருந்து நேரே சைடா பார்த்தா உங்களுக்கு ரெசார்ட் தெரியும். ரெசார்ட்டோட என்ட்ரன்ஸ் பாருங்க, ஹண்டமாத் ஹெரிட்டேஜ் ரெசார்ட். இதுதான் ரெசார்ட்டோட போர்டு பிளஸ் ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்கு பாருங்க. இனி உள்ள எப்படிலாம் இருக்கு அப்படிங்கிறத உள்ளாடி வாக் பண்ணி பார்த்துப்போம் வாங்க. என்ட்ரன்ஸ் அப்படியே உள்ளாடி வந்தாச்சுன்னா ரெசார்ட்டை வியூ பண்ணிக்கலாம். இந்த ரெசார்ட்ல இன்னும் நிறைய ஸ்பெஷலா இருக்கு. உள்ளாடி போய் எல்லாம் கிளியரா பார்ப்போம். சரியா, வாங்க போவோம். வீடெல்லாம் பார்க்க ட்ரெடிஷனலா பழைய வீடு மாதிரி இருக்கா, இப்படிதான் இந்த ரெசார்ட்ல. இதுதான் ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட் தான் ஃபுட் எல்லாம் கிடைக்கும். இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா, நம்ம குக் பண்ணி எது எது வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை அப்படியே வாங்கி கொடுத்து அவங்க குக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓ, இதை அப்படியே எடுத்துட்டு வந்துட்டா இங்க ஒரு கிணறு இருக்கு. இந்த வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் அப்படி உடஞ்சு எடுத்துட்டு கிடக்கு. அந்த ரெசார்ட்ல அப்ப வேற ஏதாவது வீடு. இந்த ரெசார்ட் பாக்குறது இந்த கிணறு பாக்குறதுக்கு நல்லாவே இருந்தது. அப்படின்னா தூரத்துல பார்க்க அப்படி செம்பு மாதிரி இருந்துச்சு. ஆனா பக்கத்துல அந்த டிசைனு, உள்ளாடி பார்த்தா தண்ணி ரொம்ப பக்கத்துல அடக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஜஸ்ட் இங்க எல்லாம் இருந்திருக்கும் பாருங்க. ஏனி அப்படியே ரெசார்ட்டை சுத்தி பார்ப்போம் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத. இதுதான் பார்க்கிங். இங்க வந்தாதான் காரெல்லாம் பார்க் பண்ண முடியும். இந்த வண்டியில தான், வேன்ல தான் நாங்கள் ஃபேமிலி அங்கே வந்திருக்கோம். ஸோ நைட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் செம்மையான மழை, அதனால நைட்டு எடுக்க முடியலை. அப்புறம் சின்ன பிள்ளைங்களை வந்து விளையாடுற மாதிரி 2 ஊஞ்சல் இருக்கு பாருங்க. 2 இல்லை 3 ஊஞ்சல் இருக்கு இங்கே. இது ஃப்ரண்ட் வியூ காமிச்சிட்டு இருக்கேன். பேக் வியூ போனால் வேற லெவலில் இருக்கும். அதுவும் கிளியராக காமிக்கலாம் வாங்க. இதுதான் வீடு. அங்கே ஒரு வீடு இருக்கா, எல்லாமே டபுள் பெட்ரூம் வீடு. 1 2 இது 3வது வீடு, இது 4வது வீடு, இது 5 6 7 8 வீடு மொத்தம் இருக்கு. ஸோ நீங்க ஃபேமிலியா வந்தா 8 வீடுல ஸ்டே பண்ணலாம். இல்லை கப்பலா வரீங்க, இல்லை தனியா வரீங்க அப்படின்னு சொன்னா ஒரு வீடு தனியா எடுத்துக்கலாம். ப்ரைஸ் அப்படிங்கறதெல்லாம் கிளியரா எண்ட்ல சொல்றேன். இதுதான் இங்க மொத்தம் இது. இனி வீட்டுக்கு நேர் பின்னாடி போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் பாக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. டிஜே நைட் என்ஜாய் பண்ண வீடியோ தான் இருக்கு, நான் அப்லோட் பண்றேன். இதுதான் சிம்பிளா ஸ்டே பண்ணி சும்மா அங்கே உட்காந்துட்டு பார்க்கறது. இதுக்கு அப்படியே இந்த இருந்தீங்க அப்படின்னு சொன்னா கேம்ப் ஃபயர் இருக்காங்க. நைட் நடந்த கேம்ப் இருக்கு பண்ற இது செட்டப் இதெல்லாம் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ பயர வேண்டாம், ஃபேமிலியா இருந்தால் என்ஜாய் பண்ணலாம். அப்படியே இந்த சைடு வியூ காமிக்கட்டுமா? இதுதாங்க ரிவர். அப்படியே ரிவர்லேருந்து பார்த்தா இந்த ரெசார்ட்டு கிளியராக இருக்கும். இதுதான் ரெசார்ட்டோட பேக் சைடு வியூ. எப்படி இருக்கு, செம்மையாக இருக்குல்ல. இங்கே இந்த ரெசார்ட்டில் ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால் தூண்டில் போட்டுக்கலாம் பேக்கில் வந்து. அதுவும் இந்த ரெசார்ட்லேருந்தே தூண்டில் எல்லாம் கிடைக்கும். நம்ம தூண்டில் இப்போ கேட்க போகிறோம், போட போகிறோம். அதுதான் வீடியோ வாங்க. இதெல்லாம் இங்கே படுத்திட்டு அங்கே ரூமை பார்த்துக்கலாம். ரூம் இல்லை, ரூமையும் பார்த்துக்கலாம். ப்ளஸ் இங்கே ரிவர் இருக்குல்ல, அந்த ரிவரையும் பார்த்துக்கலாம். நைட்டு ஃபுல்லாக செம்ம மழை இருந்ததுனால எனக்கு ப்ராப்பராக விளாக் எடுக்கணும் அப்படிங்கிற ஆசையை போயிடுச்சு. நீ காலையில் நைட்டு எல்லோரும் என்ஜாய் பண்ணிவிட்டு டயர்டில் தூங்குறோம். ஸோ அதான் இப்போது நான் எழும்பி வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்ருக்கேன். வியூ எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? இந்த ரெசார்ட்லேருந்து அப்படி இங்கே பார்த்தா இதுதான் வியூ பாருங்க. வேற லெவலில் இருக்கலாம். ப்ரைஸ் ரொம்ப கம்மி தாங்க. லாஸ்ட் நைட் ஆலப்பி போட் ஹவுஸில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கே இங்கேயும் கம்பேர் பண்ணும்போது 3x கம்மியாக இருக்கு. ஸோ அந்த ஆலப்பி போட் ஹவுஸோட இது பெட்டராக செம்மையாக இருக்கு. இதுதான் நகமிளகு செடி பார்த்தா தெரியும்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் புளிச்சங்காய்.
மீன் எங்கள் ஊரில் பிடிச்சங்கான்னு சொல்லணும், உங்கள் ஊரில் என்னன்னு சொல்லணும்னு எனக்கு தெரில. காய்ச்சிருக்கு பாருங்க. இங்கே இருக்க குக்கெல்லாம் இங்கே சமைச்சிட்டு இருக்காங்க. காலையில் டீ அது இதுன்னு நமக்கு என்னென்ன கேட்குறோமோ அதெல்லாம் கிடைக்கும். மதியம் லஞ்ச் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரியாக கிடைக்கிறத சாப்பிட்டுக்கலாம். மற்ற டைமெல்லாம் நம்ம என்ன வாங்கி கொடுக்குறோமோ அதை குக் பண்ணி கொடுப்பாங்க. குக்குக்கு எக்ஸ்ட்ரா காசெல்லாம் கொடுக்க வேணாம், டிப்ஸ் ஏன்னா கொடுத்தா கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இதுதான் கிச்சன். இந்த இருக்குல்ல தூண்டில், இதுதான். போய் பார்ப்போமா? ஓ, மீனை பாருங்க, தெரியுதா எவ்வளோ மீன் இருக்குன்னு? ஸோ இங்கே நம்ம மீனை பிடிச்சி கொடுத்தா கூட குக் பண்ணி கொடுத்துருவோங்க. நல்லா ஃபிஷ்ஷிங்கில் இன்ட்ரெஸ்ட் உண்டு. உங்களுக்கு ஃபிஷ்ஷிங்கில் இன்ட்ரெஸ்ட் உண்டுன்னா இந்த ரெசார்ட்டை கண்டிப்பாக புக் பண்ணி வாருங்க. இனி நம்ம ரூமை போய் ரூம் டூர் பார்த்துப்போம். இவ்வளோதான் இந்த ரெசார்ட்டில் சொல்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் கேம்ப் ஃபயர்லாம் வேற லெவலுங்க. நம்ம தங்கியிருக்க ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கூட போய் பார்த்துப்போம் வாங்க. உள்ளாடி போனால் க்ரீன் கலராக நல்லாவே இருக்குது. நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக தான் எனக்கு இருக்குது. விண்டோ ஓப்பன் பண்ணால் நல்லா இருக்குது, ப்ளஸ் ஏசியெல்லாம் நல்லாவே ஒர்க் ஆகுது, நல்ல கூலிங் இருக்குது. அப்புறம் டிவி இருக்குது. நார்மலாக ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னு சொல்லாட்டியும் நார்மலாக நல்லாவே இருக்குது, கொஞ்சம் நீட்டாகவே தான் இருக்குது. சரி, பாத்ரூமை கூட ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாத்ரூம் கூட நார்மலாக இருக்குது, ரொம்ப ப்ரீமியம் அப்படிலாம் இல்லாட்டியும் ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்குது. அதுக்கப்புறம் பேக் டோரை ஓப்பன் பண்ணி வியூவை காமிக்கிறாங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள். இந்த வியூவே போதுங்க, அப்படி இருக்கு. இதுதாங்க அந்த வே. ஆல்ரெடி போய் காமிச்சிட்டோம், மறுபடியும் போகிறோம் வாங்க. வீடியோட எண்டுக்கு வந்துட்டோங்க. என்னடா எல்லாம் பார்க்குறது நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? நான் நேரில் பார்க்குறது நல்லா இருக்குங்க. இது பெய்டு ப்ரொமோஷன்லாம் இல்லை. இங்கே ஸ்டே பண்ண எவ்வளோ ரேட் ஆகுது அப்படின்னு சொன்னால், ஒரு 2 பேரை வந்தீங்கன்னா ஒரு வீடு கொடுப்பாங்க. அந்த வீட்டோட இது 2800 ஒரு ஆளுக்கு அப்படின்னு சொன்னால் 1400 ஆகுங்க. இது லஞ்சு அப்படின்னா மதியம் சாப்பாடு கொடுப்பாங்க, அதையும் சேர்த்து தான். ஸோ நைட்டுக்கெல்லாம் நீங்கள் எதாவது வாங்கி கொடுத்தா குக் பண்ணிடுவாங்க. ஸோ குக்கிங் பண்ணுறதுக்கு காசெல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுக்க வேணாம், அவ்வளவுதான். ஸோ நான் என்ன பார்க்குறேனோ அதை அப்படியே பேசி போடுறேன், அவ்வளவுதான். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னால் ஃபாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.